ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே vlog தான். மாவு தீர்ந்து போச்சு. அதனால் வந்துட்டு அரைக்கலாங்கிறக்காக கருப்பு கவுனி அரிசி நிறையா இருந்தனால அதை யூஸ் பண்ணி மாவு அரைக்கிறக்காக ஊற வச்சிட்ருக்கேங்க. சக்கரவள்ளி கிழங்கு நிறையா இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணலாங்கும்போது இந்த ஒப்புட்டு போலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதை தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு ஏலக்காய் போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா கிளறி வேக வச்சு இந்த மாதிரி பதம் நல்லா கெட்டி பதம் வந்ததுமே எடுத்துடலாம். இடையில வந்து மைதா மாவும் கோதுமை மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை நல்லா இந்த மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா தட்டி தோசைக்கல்ல நெய் விட்டு 2 பக்கம் சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்துட்டு காரப்போலி, பருப்பு, தேங்காய் இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்ருப்போம். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ருக்க மாட்டோம்ல. இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைடு ஆயில் எனக்கு தீர்ந்தனால ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நைட்டு காலையில் ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நைட்டு அரைச்சி வச்சாச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணி